Hi everyone, welcome back to the 10 series. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டென்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல நான் ஒரு சின்ன ரீகேப் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள் டென்சஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்தோம், பர்ஃபெக்ட் டென்சஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அண்ட் கண்டினியூஸ் டென்சஸ் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் டெஃபினெட்லி ஆஸ் ஆல்வேஸ் ப்ரெசென்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் மூணு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் வந்துட்டு பாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஆரம்பிச்சிருக்கும், ஆனால் இப்போ வரைக்கும் ரெலவெண்ட்டாக அந்த கண்டினியூஸான ஆக்ஷன் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், it has been raining since morning. It has been raining since morning அப்படின்னா காலையிலிருந்து இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. It is a continuous action that is relevant till now, even now in this particular situation. Okay, so இதுதான் வந்துட்டு present perfect continuous tense உண்டான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், அது நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு தந்துடுறேன். அது எது கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். He is running. He has been running since morning. Option A or option B. சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் பி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தென் யூர் ரைட். பிகாஸ் ஹேஸ் பீன் அப்படிங்கிற அந்த ஹெல்பிங் வேர்ப் தான் நம்ம வந்துட்டு இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப் தான் ஹேஸ் பீன். அதாவது காலையிலிருந்து இப்போ வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறார் அவர் அப்படிங்கிறது தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் என்ன டென்ஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் தான். பாஸ்ட்டில் 2 ஈவெண்ட் நடக்குது, அது வந்து ஒரு ஈவெண்ட் கண்டினியூஸான ஈவெண்ட். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இட் ஹேட் பீன் ரெய்னிங் ஹெவிலி when we started off to the trip. அதாவது நான் ட்ரிப்புக்கு போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு கண்டினியூஸாக ஹெவியாக பெஞ்சிட்டு இருந்திருக்கு. இது என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் தான். இது உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போது இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட் நடந்திருக்கும். ஒன்று வந்து நான் ட்ரிப்புக்கு போனது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அது ஹெவியாக பெஞ்சிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு போக ஆரம்பித்தோம். ரொம்ப ஈஸி இல்லைங்களா? ஈவெண்ட் ஏ வந்துட்டு கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு, ஈவெண்ட் பி வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவ்வளோதாங்க. நீங்கள் இதில் யூஸ் பண்ண வேண்டிய ஹெல்பிங் வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா had been. ஓகேங்களா? இட் had been raining heavily when we started off to the trip. ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் குவிஸ். இப்போ நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் தரேன், அதில் எது வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா she has been studying for 4 hours before she took a break. இது வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்துட்டு she had been studying for 4 hours before she took a break. எது கரெக்டாக இருக்கும்? ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணீங்கன்னா தென் யூர் ரைட். பிகாஸ் ஹேஸ் பீன் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு வந்துட்டு had been அப்படிங்கிறது. ஸோ she had been studying for 4 hours before she took a break. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். By the end of next March, I will have been working here for 3 years. அதாவது நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் வந்துட்டு நான் பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சிட்டேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த ஆர்கனைசேஷனில் நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் வந்துட்டு நான் கரெக்டாக 3 வருஷம் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் முடியும். இந்த டியூரேஷனை எடுத்து காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சென்டென்சஸ் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஒன், by the time we arrive, they will have been traveling for 6 hours. இது வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்துட்டு by the time we arrive, they will be traveling for 6 hours. இதில் எது கரெக்ட்னு நினைக்கிறீங்க? சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் ஏ தான் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தென் யூஆர் ரைட். பிகாஸ் they will have been இதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப் ஃபார் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll see you on the upcoming videos. Bye bye.